ஜூலை 22 நைட்டு ஒரு 3 மணி கேஸ் ஹியரிங் முடிஞ்சிச்சு. மார்னிங் 8 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் தூங்கவே முடியல. இது ஒரு வீடியோ லாக், ஒரு ரெக்கார்ட், ஒரு கன்ஃபெஷன் கூட சொல்லலாம். ஒரு 19 வயசு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கேன். அதுக்கான 4 பசங்க மேலே பிஎன்எஸ் செக்ஷன் 77-141 பப்ளிக் நியூசன்ஸ் மிஸ்கண்டக்ட் கேஸ். எவ்வளோ பாவம் இல்லை, ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கொலை பண்ணதுக்கு இப்படியா பப்ளிக் நியூசன்ஸ் கேஸா? எவ்வளோ க்ளீனாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஜஸ்டிஸ் வேணும்னா வெறும் கேஷ் ஆன் டெலிவரி, ஒரு ப்ரூஃப் இருந்தும் ஜஸ்டிஸ் இல்லை. சிஸ்டமில் ஜஸ்டிஸ்க்கு இடம் வேணும். எஸ், சூசைட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அது நான் சூசைட்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ மர்டர். அன்னைக்கு வந்து தப்பிக்க ஒரே வழி தான் இருந்துச்சு, சாகணும். ஆனால் செத்தப்போ கூட இந்த 4 நாய்ங்க காசை கொடுத்து கேஸே மாற்றிட்டாங்க. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 86 ரேப் கேஸ் ஃபெயில் ஆகுது. ஆனால் ஜஸ்டிஸ் கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். இந்த கேஸ் போலீஸ் வந்து பப்ளிக் அஃபென்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த 4 நாய்ங்க ஈஸியாக வெளில வந்துடுவாங்க. இது சூசைட் இல்லை, மர்டர். மர்டர் பை ஃபியர், மர்டர் பை க்ரூவலிட்டி, மர்டர் பை சைலன்ஸ். நாளைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கலன்னா இது மர்டர் பை சிஸ்டம் டூ. நான் வேண்டிக்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த கேஸை நம்ம தோற்றுறோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.